கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, என் அன்பின் வாழ்த்துகள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தருடைய கிருபை, சமாதானம், ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. சங்கீதம் 28வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை கூட நாம் வாசித்தோம் என்றால், என் கண்மலையாகிய கர்த்தாவே. ஆமேன், ஹல்லேலூயா. ஆம் அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் நம் தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தை வசனம்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிறிது நேரம் நாம் தியானித்து ஜெபிக்கலாம். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அன்பானவர்களே, இது தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே எப்படி விண்ணப்பம் செய்து ஜெபிக்கிறாராம். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அன்பானவர்களே, தாவீது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்து ஜெபிக்கும் பொழுது தம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறார், விண்ணப்பம் செய்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருடைய அந்த சமூகத்திலே தம்மை தாழ்த்தி ஜெபிப்பது மாத்திரம் அல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என்று விசுவாசிக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டார். கர்த்தர் தம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்று, சத்தத்தை கேட்டார் என்று தம்முடைய இருதயத்திலே விசுவாசிக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அன்பானவர்களே, மூன்றாவதாக தாவீது தம்முடைய இருதயத்திலே நம்புகிறார். கர்த்தர் நம்முடைய விண்ணப்ப ஜெபங்களை கேட்டார் என்று இருதயத்திலே நம்புகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, முதலாவது தாவீது தம்மை தாழ்த்தி என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று விண்ணப்பம் செய்து ஜெபிக்கிறார். இரண்டாவதாக கர்த்தர் தம்முடைய விண்ணப்ப ஜெபத்தை கேட்டார் என்று இருதயத்திலே விசுவாசிக்கிறார். மூன்றாவதாக தம்முடைய இருதயத்திலே நம்புகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நாமும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய காரியங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய ஜெபம் எல்லாம் கர்த்தர் கேட்பாரா? நமக்கு நன்மை செய்வாரா? அற்புதங்களை செய்வாரா? நம் குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கொடுப்பாரா? நம்மளுக்கு ஒரு விடுதலையின் வாழ்க்கையை கொடுப்பாரா? நம்முடைய சரீரத்தில் இருக்கும் வியாதிகளை சுகமாக்குவாரா? ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய கடன் பிரச்சனையிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுப்பாரா? நம் பண தேவைகளை சந்திப்பாரா? நமக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுப்பாரா? நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகுமா? நமக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுப்பாரா? நம்முடைய ஜெபமெல்லாம் கேட்கப்படுமா என்று இப்படியே அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டும் ஒரு விதமான அவிசுவாசத்தோடும் கூட ஜெபித்து கொண்டே இருக்கலாம். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, எப்படி தாவீது கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, தாவீது தம்முடைய இருதயத்திலே நம்புகிறார், நான் சகாயம் பெற்றேன் என்று நம்புகிறார். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று தாவீது சொல்லுகிற வசனமாக நாம் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, நாமும் கூட நம்முடைய இருதயத்தில் இன்று நாளிலே நம்மை தாழ்த்தியும் கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடும் நம்முடைய இருதயத்திலே நம்பும்படியாகவும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அவர் பதில் கொடுப்பது மாத்திரமல்ல, அவர் நமக்கு சகாயம் செய்கிற தேவனாகவும் அற்புதங்களை செய்கிற தேவனாகவும் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தை வசனங்கள் அது அப்படியே ஒவ்வொன்றும் உயிர்ப்பிக்கிறது இருக்கிறபடினால் அது அப்படியே கிரியை செய்யும். நாம் ஜெபிக்கலாம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் கூட என் கண்மலையாகிய கர்த்தாவே என்று இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு கூட மகிமையாக இடைப்பட்டீரே, அதற்காக மனதார நன்றி செலுத்தி ஜெபிக்கிற சுவாமி. ஆம் சாமி, இன்றைய நாளிலும் கூட எங்களுடைய அப்பா இருதயத்திலே அப்பா நாங்கள் கர்த்தாவே சாமி விசுவாசத்தை காத்து கொள்ளும்படியாகவும் எங்களை தாழ்த்தியும் எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் நம்பியும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக அப்பா இந்த வசனத்தை கொண்டு எங்களுக்கு நினைப்பூட்டினீரே. நீர் எல்லா விதத்திலும் எங்களுக்கு போதுமானவராயும் இருக்கிறீரே, அற்புதங்களையும் சகாயம் செய்கிற தேவனாகவும் இருக்கிறீரே. அதற்காக மனதார நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.